பிள்ளைகளே, நீங்கெல்லாம் இன்னைக்கு நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். විශ්වාසතුළ ප්‍රේමතිය ඔන්නේ සිටිනා කියලා මම විශ්වාස இந்த කරනවා. நாள்லையும் கர்த்தர் ஒரு வசனத்தை எங்களோடு பேசுகிறார். මේ දවසෙත් උන්වහන්සේ වචනයක් අපිත් එක්ක කතා நீங்கள் කරනවා. ரோமர் 12ஆம் அதிகாரம் රෝම 12 වෙනි පරිච්ඡේදයේ 11ஆம் வசனத்துல சொல்லுது, 11 වෙනි වචනේ කියනවා ஆவியிலே அனலாயிருங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ආත්මයෙන් ජීවලිත වෙන්න කියලා කියනවා. இன்னைக்கு நம்ம ஆவி அனல் உள்ளதா இருக்க வேண்டும். ඒ ආත්මය ඇවිල්ලා ජීවලිතව තිබෙන්න ඕනේ. ஆவிங்கிற நேரம் நிறைய பேர் அந்த நெருப்பை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ඒ ජීවලිතකම කියනවා ඒ කාර්යය තුළ ඇවිල්ලා ගින්නක් කියනවා දේ ඇති அப்ப කරනවා. அந்த நெருப்பானது அந்த ஆவி எந்த நேரம் பிரகாசமா எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ඒ ආත්මයේ ජීවලිතකම ඇවිල්ලා නිතරම දැල්වෙමින් තිබිය යුතුයි. அப்ப அதுதான் நாங்கள் அனல் மூட்டப்பட்டு கொண்டே இருக்கணும். ඒ ගින්න ඇවිල්ලා අපි දැල්වෙමින් සිටින්න இல்ல ඕනේ. ஒரு அடுப்புல நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது என்றால் ලිපක් තුළ ඒ ගිනි දැල්වෙමින් තිබෙනවා නම් அப்ப அதுல என்ன செய்வாங்க, ஊதி ஊதி அந்த அனல் மேல வரத்துக்கு என்ன செய்வாங்க, அணையாம அதை என்ன செய்வாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ඒක පුම්බල නිවෙන් නැති පරිදි ඒක ඇවිල්ලා දැල්වෙමින් அதே සිටිනවා. போல எங்களுக்கு உள்ளத்துல இருக்கிற அந்த ஆவியானது எந்த நேரமும் அனல் மூட்டப்பட்டதா இருக்க வேண்டும். ඒ වගේම අපි ඇතුළන්තයේ තිබෙනවා ආත්මය ඇවිල්ලා අපි දැල්වෙමින් තිබෙන්න ඕනේ. சிலர் பார்க்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நல்லா இருப்பாங்க சரீர பிரகாரமாய். සමහරක ශරීර කාර්යයන් තුළ ඇවිල්ලා ශක්තිමත්ව සිටින්න ஆனா පුළුවන්. உள்ள அந்த ஆவியின் மனிதன் என்ன செய்வான், ரொம்ப சோர்ந்து போயிட்டு இருப்பாங்க. නමුත් ඒ ඇතුළන්තයේ සිටිනවා ආත්මේ මනුෂ්‍යය ඇවිල්ලා මැලි වෙලා තිබෙන්න நம்ம පුළුවන්. அதை சோர்ந்து போக விடக்கூடாது. අපි ඒක ඇවිල්ලා මැලි වෙලා යන්න ඇවිල්ලා අපි ඉඩ තබන්න හොඳ නැහැ. ஒவ்வொரு நாளும் நாங்க என்ன செய்யணும், அதை அனல் மூட்டி கொண்டே இருக்க வேண்டும். දවසින් දවස අපි ඒක දල්වමින් සිටින්න எப்படி ඕනේ. நாங்கள் அனல் மூட்டலாம்? කොහොමද ඒ දේ අපිට කරන්න நாங்கள் පුළුවන්? எந்த நாளும் கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டும். අපි හැමදාම උන්වහන්සේගේ අභිමුඛයේ රැඳී සිටලා අපි යාඥා කළ நாங்கள் යුතුයි. ஜெபிக்கணும். காலை மாலை நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். අපි උදේ සවස් කියනවා වේලාවන් තුළ යාඥා කරන අයල සිටිය යුතුයි. வேதத்தை நாங்கள் வாசிக்க வேண்டும். දේ වචනය ඇවිල්ලා අපි කියවිය යුතුයි. நாங்கள் 3 நேரத்துல ரெண்டு நேரம் சாப்பிடாம விட்டாலே අපි වේල තුලින් වේල දෙකක් කන්න නැතුව අතාරියන எங்க உடம்பு எவ்வளவு சோர்ந்து போயிருது. අපේ ශරීරය කොහොම මැලි වෙලා යනවද? சரியா டைம் வர நேரம் பசின்னு சாப்பிட்டுறோம் இல்லையா? වේලාව එන විට අපිට බඩගිනි කියලා ඒ ආහාරය අපි இல்லைன்னா අනුභව அப்படியே කරනවා. டயர்ட் ஆயிருவோம். නැත්නම් අපි ඒමම දුර්වල වෙනවා. ஆவியின் மனிதனை நாங்க என்ன செய்யணும், நாங்கள் போஷிக்க வேண்டும். අපි ඇතුළතේ තිබෙන ආත්මේ මනුෂ්‍යය වෙලා අපි පෝෂණය அப்ப කරන්න அந்த ඕනේ. ஆவி அனல் மூட்டப்படணும்னா நாங்கள் வேத வாசிப்புல கர்த்தருடைய சமூகத்துல பிரசன்னத்துல அதிக அளவு தரித்திருக்கும் போது ஆவி அனல் மூட்டப்படும். ඒ ඇතුළතේ තිබෙන ආත්මේ දල්වන්න නම් අපි දේ වචනය කියලා යාඥා කරමින් සිටින්න ඕනේ. அது ஒரு நாள் கூட நாங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. අපි දවසක්වත් ඒ දේ අතාරින්න ஒரு නැහැ. நாள் நீங்க சாப்பிடாம இருக்கலுமா சோர்ந்து போயிருவோம் இல்லையா? දවසක් ඇවිල්ලා කන්න තිටියන අපි මැලි වෙලා යයි. அப்ப நாங்க என்ன செய்யணும், ஆவி அனல் மூட்டப்பட எந்த நாளும் நாங்கள் கர்த்தரோடு இருக்க வேண்டும். අපේ ආත්මේ දල්වන්න නම් අපි හැමදාම දෙවියන් වහන්සේත් එක්ක සිටින්න ஒரு ඕනේ. தேவ மனுஷன் இப்படியாக சொன்னதை நான் பார்த்திருக்கிறேன். දේව මිනිසෙක් මෙලෙස කියනව දේ ඇසුවා. நாங்கள் ஒரு நாள் நாங்க ஜெபிக்கல, பைபிள் வாசிக்கலனா දවසක් අපි ආඥා කරේ නැහැ වචනේ කියුවේ නැත්නම් பிசாசு டைரக்டா நம்மள அடிச்சிட்டான் அப்படின்னு அர்த்தமா. යක්ෂය ඇවිල්ලා කෙලින්ම පහර දුන්නා කියනව දේ අර්ථය. நம்மளுக்கு வேற ஒரு காரியத்தை வச்சு முன்னுக்கு டான்ஸ் பண்ணி அப்படி இப்படின்னு பிசாசு செய்யணும்னு அவசியமே இல்ல, பயம் காட்டணும்னு அவசியமே இல்ல. යක්ෂය ඇවිල්ලා වෙන මාර්ගයක් තුල ඇවිල්ලා අපි බය කරන්න ඕනේ කියලා අවශ්‍ය நீங்க නැහැ. பைபிள் வாசிக்கல, ஜெபிக்கலனாலே ඔයාලා වචනේ කියුවේ නැහැ ආඥා කළේ නැත්නම් அன்னைக்கு பிசாசு உங்களை டைரக்டா தாக்கிட்டான்னு அர்த்தம். උන්වහන්සේ යක්ෂය ඇවිල්ලා ඔයාලට පාර දුන්නා කියනව දේ අර්ථය. அப்ப இன்னைக்கு நாங்க எந்த நிலைமையில இருக்கிறோம்னு யோசிச்சுக்கொள்ளுங்க. ඒතර අපි කොයි වාතාවරණය තුලද සිටින්නේ කියලා அதனால ஒரு සිතන්න. நாள் கூட நீங்க மிஸ் பண்ணாதீங்க. දවසක්වත් ඔයාලා අතාරින්න එපා. ஒவ்வொரு நாளும் දවසින් දවස உங்களோட ஆவி பலப்பட நீங்க ஆவி அனல் மூட்ட உங்க வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. ඔයාලගේ ආත්මය නැගිටවන්න දල්වන්න ඔයාලා කැප කරන්න. அது செய்யலனா ඒ කරේ නැත්නම් உலகம் எங்களை அமைக்கிறோம். ඒ ලෝකය ඇවිල්ලා අපිව වසා ගයි. மாம்சமான காரியங்கள் எங்களை மேற்கொண்டுரும். මාංශය
දවසේ කාර්යයන් ඇවිල්ලා ඇති වෙයි. அது கத்தரை விட்டு எங்களை தூர கொண்டு போயிரும். ඒ දේ ඇවිල්ලා දෙවියන් වහන්සේගෙන් අපිව දුරස්ව ගෙනියයි. நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க ஆவிய அனல் மூட்டும் போது දවසින් දවස ඔයාලගේ ආත්මය ඇවිල්ලා ඔයාලා නැගිට්ටවන உங்களை විට எதுவுமே சேதப்படுத்த முடியாது. කිසිදු හානියක් ඇති කරන්න බෑ. சரீரம் சோர்வா இருந்தாலும் ශරීරය ඇවිල්ලා මැලිව තිබුණා. ஆவி அனல் மூட்டப்பட்டிருக்கும் போது ආත්මය දැල්වෙමින් තිබෙන විට எதையும் எதிர்க்கிற காரியம் எங்களுக்கு வந்துவிடும். ඒකට එරේව සිටිනව කාර්යයන් නැති වෙයි. இன்னைக்கு அதுக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? කැප කරනවාද? நீங்க உங்க ஆவி அனல் மூட்ட ஒவ்வொரு நாளும் நான் அனல் மூட்டப்படணும்னு இன்னைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன்னு அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. ඔයාලා කැප කරන්න මගේ ආත්මය ඇවිල්ලා මම දවසින් දවස දල්වනවා කියලා. எங்கள் பரிசுத்தரே, අපගේ ශුද්ධ இந்த ආත්මයන්නේ நாள்லப்பா யாரெல்லாம் ஆவியிலப்பா அனல் இல்லாம இதை பார்த்து கொண்டிருக்காங்களோ කවුරු කවුරු ආත්මය තුළ දැල්වීමක් නැතුව බලන් සිටිනවද? எல்லாரையும் இன்னைக்கு நீர் அனல் மூட்டுவீராக. හැමෝම ඔබ වහන්සේ දල්වන්න. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් ஆவியில அனல் உண்டாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ආත්මය තුළ දැල්වීමක් ඇති වෙන පිණිස ආඥා இன்னும் කරනවා. ஒரு மாறுதல் வரட்டும். මේ දවස පටන් වෙනසක් ඇති වෙන පිණිස பார்க்கிறவர்களுக்குள்ள கடந்து வரட்டும் ஐயா. බලන් ඉන්නව දරුවන් තුළ ඒ දේ පැමිණෙන පිණිස அனல் இல்லாம மாற்றுகிற அந்த சத்துருவின் போராட்டங்கள் விலகுவதாக இயேசுவின் நாமத்துல. ඒ දැල්වෙන්නව නැති කාර්ය නැති කරන්න යක්ෂයාගේ සියලුම කාර්යයන් බැඳෙන පිණිස ஒவ்வொரு நாள் இவர்களை அனல் மூட்டி நீர் நடத்தி ஆசீர்வதிப்பீராக. දවසින් දවස ඔබ වහන්සේ දල්වල ඔබ වහන්සේ ආශිර්වාද කරන්න. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි. Amen. ආමේන්. God bless you. God bless you.